ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்பாவை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். என்ன ரிவெஞ்சுனா ப்ராங்க்கு தான். அன்றைக்கி என்னை ப்ராங்க் பண்ணி டென்ஷன் ஆக்கி மண்டையெல்லாம் சூடாக வச்சுட்டா. இன்றைக்கி அவளை டென்ஷன் ஆக்கி நம்ம மண்டையை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? என்ன ப்ராங்க் பண்ண போகிறோன்னா, யூடியூப் சேனல் வேணாம், யூடியூப் சேனலில் இருந்தால் மற்ற வேலைகள்லாம் பார்க்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லி தான் ப்ராங்க் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கு என்னென்ன ரியாக்ட் பண்ணுறா, என்ன பண்ணுறா, அப்புறம் எப்படிலாம் அழுகிறான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? பாய். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நரேன் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், நான் வந்து கேட்குறதுக்கெலாம் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அதாவது கொஸ்டின்ஸ்னால் நார்மல் கொஸ்டின்ஸ் கிடையாது, எல்லாமே என்னை பற்றி இருக்கும். என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். என்ன? யூடியூப் சேனல் கண்டிப்பாக வேணுமா? ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஏட்டா வீடியோ ஆரம்பிச்சோன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? இல்லை, நார்மலாக தான் கேட்குறேன். சொல்லு, யூடியூப் சேனல் வேணுமா? கண்டிப்பாக. வீடியோ எடுத்து போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளஸ் எனக்கு பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது டெய்லி வீடியோ எடுக்கிறதுக்கு. டெய்லி வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம்? முக்கால்வாசி நான் தான் பேசுகிறேன். என்ன பேசுகிற நீ? நானும் தானே வந்து பக்கத்தில் உட்காந்து நீ உட்கார்ற பேசுற ஓகே தான், மத்தபடி எடிட்டிங் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். உனக்கு காலையில ஒரு 1 hour அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? போ நீ அப்புறம் மற்ற வேலையெல்லாம் யார் நீ பாப்பா? மத்த வேலை பார்க்கலாம், ஓகே தான். என்ன பார்க்கலாம்? டேய், இருந்தாலும் நமக்கு காசெல்லாம் தேவைப்படுது, அதனால தானே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். ஆமா, இப்ப காசே வரல, ஒன்னும் சப்ஸ்கிரைபர்ஸும் வரல, வியூஸும் வரல. உனக்கு போட்டானே காசு வந்துரும். நேத்து 200 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, திடீர்னு இன்னைக்கு 620 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சரி, நாளைக்கு நம்மள பிஹைண்ட் நோட்ஸ்ல இன்டர்வியூ கூட கூப்பிடலாம். எனக்கு பேசாதடி. அந்த மாதிரி தான் திடீர்னு கிளிக் ஆகி ஒரு வீடியோ போயிருண்டா, ரீச் ஆயிருண்டா. என்னத்துக்கு இப்படி அவசரப்படுற? நம்மளோட இது பிளான் என்ன? 8 to 1 year அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் யூடியூப்ல அப்படின்ற பிளான் தானே? எதுக்கு? ஆல்ரெடி 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதை பார்ப்போம். 2 பார்த்து அப்படியே உனக்கு கோடி கோடியா கொட்டுதா? யூடியூப் ஒரு தங்க முட்டை மாதிரி. தங்க முட்டைன்றதெல்லாம் அதெல்லாம் அதை வச்சு ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரலாம், உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரலாம். அப்படி பல கனவுகளோட இருக்கேன் நான். இந்த போன் அடகு வச்சாலே போதும். அதோட இந்த மக்களை சம்பாதிக்கலாம்ல இருக்கேன் நானு. இந்த போன் அடகு வச்சாலே போதும். இந்த போட அடகு வச்சு என்ன வாங்குவேன்? 40,000 வரும்ல. 40 ரூபாய் வச்சு இந்த ஒரே நாள்ல நீ போய் புரோட்டா வாங்கி தின்னு தீத்துருவ. 40 ரூபாய வச்சு என்ன பண்ணுவ? விளையாடாத, வீடியோக்கு போலாம். விளையாடலாம் இல்ல, நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். அமைதியா. ஏன் நான் எவ்வளவு நல்லா நடிச்சிட்டு இருக்கேன்? என்ன நடிக்கிற? என்னடி நடிக்கிற நீ? என்ன நடிக்கிற நீ? நான் நல்லா நடிக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க, கியூட் கப்பிள்னு சொல்றாங்க, இன்ஸ்டால இருந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, உன்னோட இல்யூஷன் நினைக்கிறேன். பைத்தியம் மாதிரி பேசாத. கியூட்டா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க, சூப்பரா நடிக்கிறீங்க. அப்போ உனக்காக தான் பண்றேன். திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய, நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற, பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். நான் எதுவும் பண்ணல. 2 பேரையும் இங்க சொல்லி சொன்னா பொதுவா தானே சொல்றேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வாயெல்லாம் வளருது, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேச. எனக்கு வேணான்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது? இங்க பாரு, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி அதான் மாற போறேன் நானு. அசிங்கமா பேசாத. உண்மையாவே சூப்பரா நடிக்கிறேன்னு சொல்றாங்கடா. சீரியல்ல கூட வாய்ப்பு கிடைக்கும். சீரியல்ல கூட என் ஃப்ரெண்ட் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் சொன்னா சீரியல்ல கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் டி, நல்ல ரியலிஸ்டிக்கா யாரோ நடிக்கிற. ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க, யாமே தெரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடிப்பு அரக்கன்னா, நடிப்பு அரக்கி வந்து இன்பா. உன்னை கலாய்க்கிறாங்கன்னு இதுல வச்சே தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் பேலன்ஸ் ஸ்டார் கூட போய் உன்னை கம்பேர் பண்ணிருக்காங்க, அதுலயே தெரிஞ்சுக்கலாம். நீ வெக்கமா இல்ல? கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, நானும் கண்ட மெனிக்கு தான் பேசுறேன். ஃபேமஸ் ஆனா போதும். லூசாடி, நீ ஃபேமஸ் ஆறதுக்கு அடி பார்த்துட்டு இருக்க. நீ என்னடி ஃபேமஸ் ஆகணும், ஃபேமஸா என்ன புடுங்க போற நீ? சொல்லு. என்னடா பொசுக்குன மலையாளம் பேசிவிட்ட? ஏன் இப்படி பேசுற? நீ ஃபேமஸ் ஆனாதான், ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை கிடையாது. மெயினா நீ தான் சொல்ற ஃபேமஸ் ஆகணும், வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆக போறேன்னு. அவர் எதுக்கு திட்டுற? அப்புறம் அவர் அப்படிதான் போடுறாரு, அதுக்கு என்ன பண்ணி அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு? அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படல. ஃபேமஸ் ஆனாதான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, ஃபேமஸ் ஆனாதான் நிறைய
ஃபாலோவர்ஸ் வருவாங்க, ஃபாலோவர்ஸ் வந்தாதான் வியூஸ் போகும், வியூஸ் போனாதான் காசு வரும், காசு வந்தாதான் வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும். இதுல அவ்வளவு வராது. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. எவ்வளவு டைம் எடுக்கும் தெரியுமா? நீ அசால்ட்டா பேசுற எல்லாத்தையும். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். இப்ப சரி ஓகே, வேற என்ன பண்ணா நீ டக்குன்னு சம்பாதிப்ப சொல்லு. டக்குன்னு சம்பாதிக்க முடியாது. இப்ப ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. அது பத்த மாட்டேங்குது நரேனு. 2 பேர் சேர்ந்து ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல. அது பத்த மாட்டேங்குது நரேனு. எனக்கு பிபி பிரஷர்லாம் வருதுடா. வந்தா வரட்டும், எனக்கு யூடியூப் சேனல் வேணாம். உனக்கு வேணாம்னா நரேன் இன்பா விளாக்ஸ்ல இருந்து நரேனை கட் பண்ணிட்டு நான் இன்பா விளாக்ஸ்னு போட்டுக்கிறேன். மெயினா மக்கள் எனக்காக தான் பாக்குறாங்க. ஆமா, உனக்காக தான் பாக்குறாங்க. இப்பெல்லாம் பேசினா கடுப்பாகத்தான் செய்யும் எனக்கு. அப்புறம் நமக்காக தான் பாக்குறாங்க. கியூட் கப்பிள்னு சொல்றாங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. யார் சொன்னதுன்னு கேக்குறேன். சொன்னாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல. எங்க ஒரு கமெண்ட் எடுத்து காமிச்சிரு எனக்கு. ஒரு கமெண்ட் எடுத்து காமி. கியூட் கப்பிள்னு சொன்னத. நைஸ் கப்பிள் நாங்க கியூட்னு சொல்லல. ஏதோ நைஸ் கப்பிள் சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தங்க வந்து லவ் யூ நினைச்சாங்க. வீடியோல வர்றது ஒரு 2 கமெண்ட் 3 கமெண்ட் வருமா? எத்தனை நாள் ஆகுது? ஒரு வாரத்துல வந்து, ஒரு வாரம் இல்ல, இப்ப 10 நாள் ஆகுது. 10 நாள்ல 620 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதுவும் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு. ரெகுலரா இந்த வீடியோ எல்லாம் நம்மளோட இதுல வரணும்ன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க. நம்ம யாருக்கிட்டயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பிச்சை எடுக்கல. பிச்சை எடுக்காம தானா வந்தவங்க இத்தனை பேர். இதுல பிச்சை எடுத்தா இன்னும் நிறைய 1K தாண்டி இருக்கும் நேரம். சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாரு நரீனே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் சொன்னோம்னா இப்பயே 2K வந்துரும். சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது முக்கியம் இல்ல, வியூஸ் வரணும். வியூஸ் வரணும்னா வீடியோ போடணும். வீடியோ போட்டாதான் வியூஸ் வரும். வீடியோ போட்டுட்டு தானே இருக்கும். இத்தனை நாள் போட்டிருக்கேன். வீடியோக்கு எத்தனை வியூஸ் போயிருக்கு? ஐயோ, பெரிய பெரிய சேனலுக்கே ஷார்ட்ஸ்க்கு தான் வீடியோ வியூஸ் போகும்டா. யாரா சொன்னது? வீடியோக்குலாம் அதுக்குள்ள 1 மில்லியன் தான் போகும் வீடியோஸ். யார் சொன்னது போகாதுன்னு? அப்ப எடுக்கணும் தான். இந்த மாதிரி சிரிச்சு ஹாப்பியா அந்த மாதிரி எடுக்கணும். நீ பாட்டுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தானே எவன் பாப்பான்? அதெல்லாம் அப்படிதான் பாப்பாங்க. 4 வீடியோக்கே நாக்கு தள்ளின மாதிரி பேசுற. ஆமா, அப்படித்தாண்டி இருக்கு. டெய்லி கண்டென்ட் தேடி போறதுக்கு எரிச்சலா இருக்கு. கண்டென்ட் கொஞ்ச நாள் நீயா போட, அப்புறம் அவங்களே கண்டென்ட் அடியில சொல்லுவாங்க. இது பண்ணுங்க, இது பண்ணுங்க. நரேன வந்து இந்த மாதிரி வீடுகளை சொல்லி ஒரு சேலஞ்ச். எனக்கு வீடியோ பிடிக்கல யூடியூப் சேனல், அவ்வளவுதான். நான் உன் சஜஷன் கேட்கல. எனக்கு பிடிச்சிருக்கே. வேணாம் யூடியூப் சேனல். நான் சொல்றதை கேளு. நான் எடுத்துக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, வேணான்னு சொல்லிட்டேன். என்னடா நீ இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? என்ன இரிட்டேட் பண்றோன்னே? யூடியூப் சேனல் தானே வேணான்னு சொல்றேன். அதுல என்ன உனக்கு இரிட்டேட் ஆகுது? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்றியா? கரெக்ட்டா? என்ன ஃபாலோ பண்றேன்? கரெக்ட்டா தானே பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ்லாம் நமக்கு பத்தாது நரேனே. நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து காட்டணும். என்ன போதும். இது நான் சொல்றது கேளு பொறுமையா. நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்ந்து காட்டணும். இப்பயே வாழ்ந்து காமிக்கலாம். இதாக நம்ம சீக்கிரம், நமக்கு டைம் இல்ல. உங்க அம்மா அப்பாவுக்கும் ஏஜ் ஆயிருக்கு, எங்க அம்மா அப்பாவுக்கும் ஏஜ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு வீடை கட்டி காரை வாங்கிட்டோம்னா பரவாயில்ல, இந்த பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு போலாம், சந்தோஷமா வாழுவாங்க. வீடை கட்டி கார் வாங்குறாங்க இந்த வருஷம். இப்பெல்லாம் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும் தெரியுமா? யூடியூபர்ஸ் யாருக்கிட்டயாவது கார் இல்லாம வீடு இல்லாம இருக்கா? நீ பாத்தியா? அவனுங்க வாங்குறானுங்க. இன்னும் லோனுக்கு எவ்வளவு அலோல் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இஎம்ஐல போட்டு எடுத்துருப்பானுங்க. நம்மளும் இஎம்ஐ போடுவோம். மாசம் மாசம் இதுல வர காசை வச்சு கட்டுவோம். இதுல வர காசை வச்சு என்னத்த கட்டுவேன்? அப்படி என்ன வந்துட போகுது இதுல சொல்லு? வரும் நிறைய. அதெல்லாம் ஒண்ணும் கோடி கோடியா வருது. ஒரு வருஷம் பாரு, ஒரு வருஷத்துல பாத்தேன்னா மாசம் வந்து மாசம் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி மாசம் 50,000 இருந்து 1 லட்சம். மதன் கௌரியில சம்பாதிக்கிறது இல்லையா? அது வந்து 5 வருஷமா போட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதெல்லாம் முன்னாடி 5 வருஷம் போட வேண்டியது. இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு யூடியூப் சேனல். அதனால எல்லாரையும் பாக்குறாங்க. எல்லாரும் எதுவுமே இல்லாம நாய் பூனை செருப்பு போடுறவங்க எல்லாம் அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வருது, அவ்வளவு வியூஸ் போகுது. நம்ம எவ்வளவு வியூஸ் போகுதுன்னு சொல்லு பாரு. 13K 14K 1 மில்லியன்லாம் போயிருக்கு. 1 மில்லியன். ஒரு அம்மா தலைய சீவி பேனை குத்திட்டு இருக்குது இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி சொரிஞ்சுக்கிட்டு. அது பார்த்தா 1 மில்லியன் வியூஸ். அதெல்லாம் செட் ஆகாதுன்பா, வேணாம்பா. நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லாத நிறைய. இங்க பாரு, இப்போ ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க. கட்டி அங்க கீழே வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க. இது என்ன பூஜை? என்ன பூஜை? ஓமம். ஓமம். அதான் தெரியுதுல உனக்கு? தெரியுது. ஓமம் அது கூட சொல்ல தெரியல. நீ எதுக்கு இருக்க? அது தெரியாது எனக்கு. ஆனா பூஜை பண்றாங்கன்னு தெரியுதுல. ஓமம் உட்காந்து இங்க நான் உட்காந்துருப்பேன், இங்க நீ உட்காந்துருப்ப, இங்க பூஜாரி உட்காந்துருப்பாரு. உட்காந்து
உட்காந்து இப்படி ஓம் ஓம்னு பண்ணிட்டு இருப்பாரு. இங்க ஃபுல்லா அப்படியே ஜொலிக்கும் லைட்ஸ் மேல. இங்க lights சைடுல ஜொலிக்கும். மாடிப்படி போகும். புகையாதான் பறந்துகிட்டு இருக்கும். நீ வேற யார்கிட்டயாச்சும் பேசாத. மேல ஒரு வீடு, கீழே ஒரு வீடு, சைடுல 10 ரூம், இந்த பக்கம் ஒரு 10 ரூம்ங்கறப்ப அப்ப சொல்லுவேன் என்கிட்ட, ஆமா இன்பா நீ சொல்லி யூடியூப்ல இவ்வளவு தூரம் சம்பாரிச்சனால பாரு இப்படி ஒரு மாளிகை கட்டிட்டோன்னு. வெளிய பார்த்தா இந்த பக்கம் பென்ஸ் கார் நிக்கும், நல்லா ஆடி கார் லூசு நிக்கும். மாதிரி பேசாதடி. ஓவரா ஆசைப்பட்டு இருக்க நீ. நான் பேராசைக்காரி இல்ல நரேனே. பேராசைதான் படுற. பேராசைதான் படுற. எனக்கு வந்து ரிச் ஆகணும்னு ஆசை கிடையாது. மிடில் கிளாஸ் ஓகே தான். இருந்தாலும் அம்மா அப்பா காசு இல்லாம என் கால்ல நின்னு நான் என்னோட இந்த நடிப்பு திறமையை காட்டி இப்பயும் நம்ம கால தான் நின்று இருக்கோம். வேற யாரு காசு வாங்கல நம்ம. யாரு காசுலயும் வாங்குறது இல்ல. அப்புறம் இருந்தாலும் அவங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கார் வாங்கி கொடுப்பாங்க, வீடு வாங்கி கொடுப்பாங்க. இல்லையா அது எனக்கு வேணாம். நான் வேணும்னு சொல்லவே இல்லையே. நம்மளே பொறுமையா சம்பாரிச்சு கட்டலாம் தானே சொல்றேன். அப்படி என்ன அவசரம்? அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல? புரியல நரேனே. நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா தான் அடுத்து வந்து குழந்தை குட்டின்னு ஆச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து வீடு அது இதுன்னு காருன்னு இருப்பாங்க. ஆமா, இன்னும் எதுவுமே அவங்களுமே வாடகை வீட்டுல நம்மள மாதிரி இருக்க பொறுமையா கூடாது. கட்டிக்கலான்ற. பொறுமையா சம்பாரிச்சு கட்டுவோன்ற. பொறுமையா எங்க சம்பாதிக்கலாம். வீட்டுல எடுத்துக்கோ. எங்க வீட்டுல கட்டுறது பொறுமையா தான் கட்டினாங்க. சொந்த வீடு கட்டுறது உடனேவா கட்டினாங்க. சரி பொறுமையா ஓகே. கட்டினால என்ன ஆகும்? சரி பொறுமையா வீடு வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம். 2 வருஷம் தான் பொறுமையாவா உனக்கு? அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு முதல்ல இடம் வாங்கணும். இடம் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு வேணும் தெரியுமா? பொறுமையா சம்பாரிச்சு பொறுமையா கட்டலான்னு சொல்றேன். நீ அவசரமா என்ன பண்ணுவ? இந்த வீடு வாடகை வீடை வித்துட்டு என்ன பண்ணுவ நீ? இந்த வீட்டை வித்துடலாமா? ஏய் இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். வாடகை அவன் விற்க விடுவா உன்னைய? சொல்லு. மறந்துட்டேன் வாடகை வீடுன்னு. சொந்த வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி பேசுவான். அதெல்லாம் எவ்வளவு ஈஸி இல்லைன்பா. பொறுமையா சரிங்க பாரு, இந்த வருஷம் சம்பாரிச்சு நிலம் வாங்குறோம், அடுத்த வருஷம் அதே அந்த நிலத்துல வீடு கட்டுறோம். அதே வீட்டு முன்னாடி அடுத்த வருஷம் சம்பாரிச்சதை வச்சு இந்த பக்கம் காரு, இந்த பக்கம் பைக், BMW பைக் கேட்டல வேணுமா எனக்கு வேணாம்? எனக்கு எனக்கு இருக்கிறதே போதும். நான் கிளாஸ் போறேன், பைக் ஓட்டுறது கிளாஸ் போறேன். எனக்கு BMW வேணும். உனக்கு ஒண்ணும் தேவை R15 BMW KTM. அதுக்கப்புறம் கார்ல வந்து இந்த BE6ன்னு ஒரு கார் பார்த்து வச்சிருக்கேன். அந்த கார் வாங்கி இங்க நிறுத்தணும், நல்லா Black கலர் நிறுத்தி அதுக்குள்ள அந்த மாடலே ஸ்டார்ட் பாரு. நம்ம போய் இதை ஓபன் பண்ணிட்டு புதுசா கார் வாங்கியிருக்கோம், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி இப்படி போவாங்க. பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க நமக்கு அந்த கார் ஷோரூம் காரங்களே. அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? யூடியூப் வேணாம், வேற எப்படினாலும் சம்பாரிச்சுக்கலாம். இப்ப ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டு தானே இருக்கோம். சம்பாரிச்சுக்கலாம் தானே சொல்றேன். போதும், சும்மா இரிட்டேட் பண்ணாத. போதும். நான் எங்க இரிட்டேட் பண்றேன்? நீ விளையாடிட்டு இருக்காத. நான் விளையாடல இல்ல, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கடுப்பாவ. வீடியோ எடுத்து முடிச்சோனே இப்படியே தள்ளி லோட் பண்ணி பார்க்கவே இல்ல. நான் என்ன தப்பா? எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்க, எத்தனை வியூஸ் போயிருக்கு? ஆமா, ஒரு நாள்ல 1000 வந்து 200 போயிருக்கே. பரவாயில்லையே, நேத்து தானே சொன்னேன். என்ன 200 போயிருக்கே? சந்தோஷப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் வரல. அதுல என்ன வந்துச்சு இது வரைக்கும்? என்ன பாரு, 200 இருந்தது, இன்னைக்கு 620 வருது. நாளைக்கு 1500 போகும், நல்லா அடுத்த நாள் போகும். 2000 போகும், அதுக்கப்புறம் 1 லட்சம் போகும், அதுக்கப்புறம் 1 மில்லியன் போகும். அதெல்லாம் போகாது. நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அசால்ட்டா சிரிக்காம பேசுன, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு சிரிப்பு வருது. எதுக்கு சிரிப்பு வருது? ஏன்னா நீ அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்து வேணான்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியல. எதுக்கு இப்ப அதை நம்பிதான் ஆகணும். மாமா கோவம் வந்துருச்சு. வீடியோ வேணாம், யூடியூப் சேனல் வேணாம். எனக்கு வேணும் வேணாம் எடுக்க கூடாது இனிமே. என்ன பார்த்து என் ஃப்ரெண்டு கூட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு என்ன பண்ணலாம்? டெய்லி எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னும் 8 மந்த்ஸ்லாம் யோசிச்சிருந்தோம். 6 மந்த்ஸ்லயே கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மந்த்ஸ்ல என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரு வீடியோ கிளிக் ஆச்சுனா போய்டும். அப்படிலாம் கிடையாதுங்கபா. நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேங்கபா. இப்ப ஸ்டார்டிங்கே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? ஸ்டார்டிங் ஓகே நீ இப்ப ஆசை காட்டிட்டு இப்ப ஏன்டா இப்படி பண்ற? திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு இருக்க. எனக்கு இப்பதான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு யூடியூப்ல. என்ன பண்ண சொல்ற? இப்ப என்னைய தனியாவே எடுக்க விட மாட்டேன். வேணாம். எதுக்கு? நீ தனியா எடுத்து என்ன பண்ண போற சொல்லு. அதான் நான் எது சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்கா? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லு, நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன். எல்லாமே ஆப்போசிட். ஆமா, எல்லாமே ஆப்போசிட். அப்புறம் என்ன ஜாதகத்துல இத்தனை பொருத்தம் இருக்குன்றாங்க. அவங்க கிட்ட போய் கேளு. என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. வீடியோ எடுக்க வேணாம், அவ்வளவுதான். முடிஞ்சு, பேச்சு முடிஞ்சு. என்னமோ பண்ணிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். போ. எங்க போற? எங்கே போறேன்? எங்கடி போற? இங்க பாரு, கேமரா பாரு. நீ பெதிக்கிற தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, எரிச்சல கிளப்பாத, கிளம்பு. பிராங்க் வீடியோடி. ஆமா பிராங்க். இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பிராங்க். என்னத்துக்கு எடுத்த?
எனக்கு என்னை வச்சு கடுப்பேத்துனல சொல்லிட்டு தான் எடுக்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு எடுத்தா நல்லாவே இருக்காது என்பாது. இதுதான் நல்லா இருக்கு. நல்லாவே இருந்திருக்கு. அது கண்ணெல்லாம் கலங்கி டல் ஆயிட்டேன். இப்ப எப்படி அந்த வீடியோ எடுக்க முடியும்? women என்ன வீடியோ? அதுதான் இந்த வீடியோ எடுத்தாச்சுல. அந்த வீடியோ வேற என்னைக்காவது போட எடுத்து. விட மாட்டேன் போ. ஏன் போட விட மாட்டேன்? நான் போடுவேன். வேணாமா இருந்துச்சு. பிராங்க் வீடியோ தானேடி. இதெல்லாம் ஒரு பிராங்கா? ஆமா. இப்படி ஒரு பிராங்க் பண்ணுவாங்களா? கன்றாவியா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. உன்னைய கடுப்பேத்தினா மட்டும் கன்றாவியா இருக்கு, என்னைய கடுப்பேத்தினா மட்டும் நல்லா இருக்கும். அப்படிதானே? ஆமா. எதுக்கு அழுகிறதெல்லாம் காட்டிட்டு இருக்க? சரி சிரிச்சிரு. சிரிக்க முடியாது. ஏன் சிரிக்க முடியாது? அழுகிறத கொஞ்ச நேரம் பார்க்கட்டும். அப்பயாவது அழுகிற சீனுக்கு சீரியல்ல கூப்பிடுவாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு மாதிரி பேசாத. உன்னை எவன் சீரியலில் கூப்பிட்றேன்னு இப்போ எவனோ உன்னை சொல்லி அதான் கீ கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக நடிக்கிற, என்ன பட வாய்ப்பெலாம் கிடைக்க போகுது பாருன்னு சொல்லி அதான் எவ்வளோ சொல்லி வச்சுருக்கலாம். அது யாருன்னு தெரியல. சொல்லல. அப்புறம் என்ன? சீரியல் வாய்ப்பு தான் சொன்னான். அது யாரு? ஏதோ ஒரு வாய்ப்பு. சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் சீரியல் நடிக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னான். சரி 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 ஓகே விடு. சிரிச்சுக்கிட்டே சொல்லு பார்க்கலாம். சொல்லுடி. வேற வேற ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். சரி, வேற ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் எப்படி எடுப்பேன் இப்போ? அந்த வீடியோ பொறுமையாக எடுத்துக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம். அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? இன்னொரு தடவை ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இன்னொரு தடவை கிளம்பிக்கலாம் விடு. கண்ணெல்லாம் டல் ஆயிடுச்சு. நான் அடுத்த நாள் வரைக்கும் அந்த கண்ணுல டல்னஸ் அதெல்லாம் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு முதல்ல இருந்து கிளம்பி எடுக்கலாம். வருது. நான் எப்படி போஸ் கொடுத்தேன்னு கூட தெரியல. இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருப்பேன். பரவாயில்ல விடு விடு. பிராங்க் வீடியோன்னு அப்படித்தான் இருக்கும். அப்புறம் உனக்கு ஆங்கிள் பார்த்து எங்கிட்ட அழகா இருக்கன்னு பார்த்தா வைக்க முடியும். தலையெல்லாம் வலிக்குது. டென்ஷன் ஆக்கிட்டேன். டென்ஷன் ஆக்குனாங்க. நல்லா டென்ஷன். சரி ஓகே போதும். ஒரு தடவை சிரிச்சுட்டே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்லிடு, முடிச்சிடலாம். சொல்லுடி சொல்லுடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சொல்லுடி. இப்படி சொல்லாத. நல்லா எப்பயும் சொல்ற மாதிரி சொல்லு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே வந்து இந்த பண்ணாடியை திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இல்லைன்னா உங்க கூடயும் டூ. சரி ஓகே பாய். பாய் சொல்லு. பாய்.